ஈரோடு மாவட்டம் பெருந்துறை அருகே இரும்பு வியாபாரி வீட்டில் ஜிஎஸ்டி அதிகாரிகள் தற்பொழுது சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். ஜிஎஸ்டி அதிகாரிகள் நடத்திய சோதனையில் ரூபாய் 8 கோடி ரொக்கம் சிக்கியதாக அண்மை செய்தியை தற்பொழுது பார்த்து வருகிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் மகபூல் அகமது இணைப்பில் உள்ளார். அகமது, வணக்கம். இது குறித்த விவரங்களை வழங்கலாம். வணக்கம் அஸ்வினி. ஈரோடு மாவட்டம் பெருந்துறை அருகே ஈங்கோர் எல்லைமேடு பகுதியில் பழைய இரும்பு வியாபாரம் செய்து வரும் செல்வகுமார் என்பவரின் வீட்டில் ஜிஎஸ்டி புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் மற்றும் வருமான வரித்துறை அதிகாரிகள் தற்போது இணைந்து நடத்திய அதிரடி சோதனையில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. அந்த தகவலின்படி பார்த்தோம் அப்படின்னாக்கா, செல்வகுமார் கடந்த 6 ஆண்டுகளாக ஜிஎஸ்டி செலுத்தாமல் வியாபாரம் செய்து வந்ததாக கூறப்படுகிறது. இதனையடுத்து கோவையில் இருந்து வந்த ஜிஎஸ்டி புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் இணை இயக்குனர் அசத் பாஜி தலைமையில் அவரது வீடு மற்றும் தொடர்புடைய இடங்களில் தீவிர சோதனை தொடங்கி நடைபெற்று வருகிறது. அதிகாரிகள் சோதனைக்காக வருவதை அறிந்த செல்வகுமார் உடல்நலக்குறைவு ஏற்பட்டதாக கூறி பெருந்துறை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக சென்றதாக முதல் கூறப்பட்டது. இதனை அடுத்து வருமான வரித்துறை உயர் அதிகாரிகள் முன்னிலையில் அவரது வீட்டின் பூட்டை திறந்து அதிகாரிகள் தொடர்ந்து சோதனை மேற்கொண்டனர். செல்வகுமார் வீடு திரும்பிய நிலையில இரவு முழுவதும் தொடர்ந்து இந்த சோதனையானது நடைபெற்று வந்தது. இந்த சோதனையின் போது வீட்டில் இருந்த சுமார் 8 கோடி ரொக்க பணம் கண்டுபிடிக்கப்பட்டு பறிமுதல் செய்யப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இது குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இதுவரை வெளியாகவில்லை. சம்பவ இடத்திற்கு வருமான வரித்துறை அதிகாரிகளும் வந்து விசாரணையில் ஈடுபட்டுள்ளனர். கைப்பற்றப்பட்டதாக கூறப்படும் பணத்தின் மூலாதாரம், ஜிஎஸ்டி வரி ஏய்ப்பு தொடர்பான குற்றச்சாட்டுகள் மற்றும் நிதி பரிவர்த்தனைகள் குறித்து அதிகாரிகள் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த திடீர் சோதனை மற்றும் ரூபாய் 8 கோடி பறிமுதல் சிக்கியதாக வெளியான தகவல் பெருந்துறை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விசாரணையின் இறுதியில் அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாகும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. அஸ்வினி, அகமது, விவரங்களுக்கு நன்றி.